Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Abusamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோஸ்டட் பார்ப்போம். சரிங்களா? சிக்கன் ப்ரோஸ்டட் பார்த்துருப்பீங்க, ஃபிஷ் ப்ரோஸ்டட் பார்த்துருப்பீங்க. இது நம்ம புறா ப்ரோஸ்டட் பார்ப்போம். ஓகே, வாங்க பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னதாக முதல்ல வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு கொதிக்க வச்சுக்கிற வேண்டியது. அதில் வந்து மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மாத்திரம் போட்டுக்குருவோம். இந்த புறாவை வந்து வேக வைக்கிறதுக்காக மட்டும் லைட்டாக உப்பு போட்டுக்கிடலாம். அதோட நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 புறா, சரிங்களா, போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னதாக ஒரு சிறு நபி மொழியுடைய தொகுப்பு என்ன அப்படின்னா, இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உலக பெண் குழந்தைகள் தினம் வந்துட்டு போச்சு. அதை பற்றி ஒரு சிறு தொகுப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார் ஒரு மனிதர் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில் வளர்த்து அழகான முறையில் திருமணம் செய்து வைத்து எல்லா விஷயங்களிலும் நல்ல ஒரு பெயரை வாங்கி எடுத்து உலகத்தில் இருக்கின்றாரோ அவருக்கு கட்டாயமாக மறுமையினுடைய வாழ்க்கையில், அதாவது இறந்ததுக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கையில் சுவனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க அடுத்தடுத்து இப்போ வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாவை சேர்த்துக்குருவோம். ஒரு தேவையான உப்பு, தூள் உப்பு அது போட்ட தடவை ஒரு 3 ஸ்பூனு இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சரிங்களா? இஞ்சி பூடு பேஸ்ட்டு 3 ஸ்பூனு ஃபுல். அது கூடவே ஒரு 3/4 ஸ்பூனு பிளாக் பெப்பர், அதோட 1 ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி மிளகாய்த்தூள். ஓகேங்களா? ஒரு 1/2 ஸ்பூனு சீரகத்தூள். இது கூடவே கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள். இதை வச்சு மசாலா கூட சேர்ந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக டீஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்குறது வந்து மசாலா உதிராமல் இருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். அது கூடவே வந்து என்ன கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்குருவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த கலவையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவோடு சேர்ந்து. வேறு இதில் தண்ணிலாம் சேர்க்கவே இல்லை, எண்ணெய் ஊற்றுன பார்த்தீங்களா, அது மட்டும்தான். சரிங்களா? தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மசாலா சுத்தமாக நிற்காது. கோழியில் பிடிக்கிற மசாலா மாதிரி புறாவில் வந்து பிடிக்காது. அதுக்காகவே நம்ம வந்து தண்ணியை ஊற்றாமல் மசாலா எடுத்துருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த இடத்தையும் விடாமல் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணிக்கிடலாம். கோழி மாதிரி இதில் வந்து பிடிக்காது. அதனால தான் நான் அந்த அளவுக்கு ரொம்ப மைனூட்டாக பார்த்து மசாலா வந்து ஏற்றிக்கிறணும். சரிங்களா? ஆமாம், இது நம்ம வந்து முதல்ல ஒரு சின்ன வேக்காடு, அரை வேக்காடு வேக வச்சு எடுத்தாச்சு. அதனால் நம்ம அடுத்து நம்ம வந்து ப்ரோஸ்டட், அதாவது பொரிச்சு எடுக்க போகும்போது நல்லா சூப்பராக மொறுமொறுப்பு நல்லா கிடைக்கும். அதுக்காகவே நம்ம வந்து முதல்ல அவிச்சது. அவிக்கலை அப்படின்னா இது வேகிறதுக்கே லேட் ஆகும். ஆமாம், கோழி சிக்கன் மாதிரி வந்து வேகிறதுக்கு இது வந்து ஆகாது, டைம் பிடிக்கும். அதனால தான் நம்ம முதல்ல ஒரு சின்ன அவிச்சு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி 2யுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடு ஆயிடுச்சு. நம்ம மசாலா போட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருந்தோம். சரிங்களா? 1/2 மணி நேரம் வச்சதுக்கு பின்னாடி நம்ம எடுத்து போடுறோம். எண்ணெயில் எடுத்து நல்லா போட்டு நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வந்து நல்லா அதாவது விரப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டுக்குங்க. அப்போதே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக எல்லா சைடும் நல்லா வேகும். ஆஹா, மாஷா அல்லாஹ், சூப்பராகிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. மொறுமொறுப்பாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஆமாம், இதே போலவே அந்த இன்னொரு புறாவையும் போட்டு மசாலா கலந்து வச்சுருக்கிறத வந்து போட்டு எடுத்துக்கிறோம். எண்ணெயில் நல்லா டபுள் சைடும் நல்லா முருக வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு புறா ப்ரோஸ்டட் தயாராகிடுச்சு. சரிங்களா?
ஆமாம், இது வந்து கோழி மாதிரி இருக்காது இது, அதனால தான் நம்ம இதை வந்து உடச்சி விட்றோம் நடுவுலாம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்தாதே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக. ஓகேங்களா? ஆஹாஹா, மாஷா அல்லாஹ். ரொம்ப 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 மணமாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக செட் ஆயிடுச்சு. நல்லாவும் வெந்து வந்துடுச்சு. அது கூடவே வெங்காயம் வச்சு சும்மா சாப்பிட்டோம்னா லேசாக ஒரு எலுமிச்சம்பழம், பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. கமெண்ட்ஸ் மறந்துடாமல் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். எல்லா புகழும் இறைவனுக்கு.